குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற விஷயம், இந்தியாவிலேயே நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனியா இருக்கிற வெஸ்டீஜ் கம்பெனியினுடைய ப்ராடக்ட் டீடைல்ஸ், பொருளை பத்தின ஒரு சின்ன விளக்கம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா மட்டுமே கம்பெனியினுடைய ப்ராடக்ட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க முடியும். கம்பெனியினுடைய ப்ரொஃபைல் முதல்ல பார்க்க போறோம். ஸோ கம்பெனியினுடைய ப்ரொஃபைல் அப்படிங்கிறதுனா, கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இதனுடைய growth எப்படி, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த கம்பெனியை பத்தின முழு விளக்கமும் உங்களுக்கு ஈஸியா புரிய வரும். ஸோ கம்பெனியினுடைய ப்ரொஃபைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவர் தான் மிஸ்டர் கௌதம் பாலி சார். இந்த கம்பெனியை உருவாக்குனவர் இவர் தான், இதனுடைய ஃபவுண்டர். ஸோ இவருக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல 20 வருடங்களுக்கு மேல அனுபவம் இருக்கு. ஸோ இவர் மட்டும் இல்லாம கூட இவரோட தீபக் சூத் சார், கன்வர்பீர் சிங் சார், ஸோ இந்த 3 பேரும் சேர்ந்து தான் இந்த கம்பெனியை 2004ல இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா வழி நடத்திட்டு வராங்க. ஸோ இந்த கம்பெனியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, 2004ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க சொந்தமா மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க. ஸோ R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் வந்து வச்சிருக்காங்க ஹிமாச்சல் பிரதேஷ்ல. ஸோ இதுவரைக்கும் ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர் 2 கோடி பேருக்கு மேல இந்தியாவில் இருக்காங்க. 48 ஆபீஸ் பிளஸ் 2700க்கு மேல ஆன்லைன் ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. ப்ராடக்ட்டை பொறுத்தவரையில 300க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் வந்து இந்த கம்பெனியில இருந்துட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் புது புது ப்ராடக்ட் லான்ச் ஆயிட்டு இருக்கு. நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாம இது வரைக்கும் ஒரு 7 கண்ட்ரிக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனியினுடைய பிசினஸ் வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ முறையா இந்தியாவில் உருவான கம்பெனி குளோபல் லெவல்ல பிசினஸ் பண்றது நம்ம கம்பெனி மட்டும்தான். ஸோ இந்த கம்பெனிக்கு பாத்தீங்க அப்படின்னா, உலக அளவுல டாப் 100 கம்பெனி சூஸ் பண்ணும்போது 2017-18ல பாத்தீங்கன்னா 63வது பிளேஸ்ல இருந்துச்சு. அதாவது உருவாக்குன கொஞ்சம் ஒரு சில குறுகிய வருடங்கள்லயே பாத்தீங்கன்னா 63வது இடத்துல வந்துருச்சு உலக அளவுல. அடுத்து இப்ப 2020ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த டாப் 100 கம்பெனி லிஸ்ட்ல 63வது பிளேஸ்ல இருந்து நம்ம கம்பெனி 30வது பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்லயே இவ்வளோ பெரிய மாற்றம் அப்படிங்கிறது சாதாரணமானது கிடையாது. ஸோ இவ்வளோ பெரிய மாற்றம் எப்படி வந்திருக்கும்? 63வது பிளேஸ்ல இருந்து டக்குன்னு 30வது இடத்துக்கு வருது அப்படின்னா, கம்பெனியினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் கம்பெனியினுடைய ப்ராடக்ட் தான், ப்ராடக்டினுடைய குவாலிட்டி தான். ஸோ அந்த ப்ராடக்ட்டை பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம நீங்க முழுசா பாத்தீங்க அப்படின்னா, கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் உங்களுக்கு தேவைப்படக்கூடியதா இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பத்தி பார்க்கும்போது, இந்த ப்ராடக்ட் எல்லாமே கம்பெனி ஓன் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. மற்ற கம்பெனியினுடைய பொருளை வாங்கி விற்கிறது கிடையாது, சொந்தமா தயாரிக்கிறாங்க. ஸோ நம்ம கம்பெனியினுடைய மேனுஃபேக்சரிங்க்கு ஹலால் சர்டிபிகேட் இருக்கு, GMP சர்டிபிகேட் இருக்கு, ISO 9001 2015 இப்ப 17 வரைக்குமே சர்டிபிகேட் வச்சிருக்காங்க. ஸோ குவாலிட்டியான ப்ராடக்ட் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, பெஸ்ட் நியூட்ராசிட்டிக்கல் அவார்டு வந்து 2017-18லயே நம்ம கம்பெனி கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம கம்பெனி ஒரு சப்ளிமெண்ட் பேஸ் பண்ணி ஹெல்த்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி அப்படிங்கறனால அவார்டு கொடுத்திருக்காங்க நம்ம கம்பெனிக்கு பெஸ்ட்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன கேட்டகரியிலாம் நம்ம கம்பெனி நமக்கு பொருள் கொடுக்கறாங்கங்கறத பார்ப்போம். ஸோ அக்ரி, ஸ்கின் ஃபார்முலா 9, டென்ட் அஷ்யூர், ட்ரூ மேன், ஜெட்டா, ஆயுஷாந்தே, வெஸ்டீஜ், அஷ்யூர், எனர்வா, ஹைவெஸ்ட், லைட் ஹவுஸ், மிஸ்டல் ஆஃப் மிலன், இன்விகோ, இந்த மாதிரி நேம்ல நம்ம கம்பெனி 300க்கும் மேற்பட்ட பொருள் வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க கேட்டகரி வைஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, என்னென்ன கேட்டகரியில இருக்கு? ஸோ ஹெல்த் கேர்ல நிறைய ப்ராடக்ட் இருக்கு, பர்சனல் கேர்ல நிறைய ப்ராடக்ட் இருக்கு, அது இல்லாம ஓரல் கேர், ஹெல்த், ஃபுட், அக்ரி ப்ராடக்ட், ஆடியோ புக்ஸ் இருக்கு, ஆயுர்வேதா இருக்கு, மென்ஸ் க்ரூமிங் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் ப்ராடக்ட் இருக்கு. நம்ம வீட்டுக்கு தேவையான ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட்டை பத்தின டெமோவை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இப்போ இங்க 2 கண்ணாடி டம்ளர் நம்ம எடுத்திருக்கோம். இந்த 2 டம்ளர்லயுமே நம்ம தண்ணி ஊற்றுறோம். ஸோ இந்த தண்ணிங்கிறது சுத்தமா இருக்குது. இந்த தண்ணி எதுக்காக ஊற்றி இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம தரையை வந்து நம்ம ரெகுலரா சுத்தமா இருக்கணும்னு நினைப்போம். இது ரெண்டுமே சுத்தமான தரைன்னு நம்ம நினைச்சுக்கலாம். இப்ப தரையில நீளம் கொட்டுது அப்படின்னா, இப்ப தரையில நீளம் சிந்திருச்சுனாலும் அது ஒரு கரை மாதிரி பிடிச்சிக்கும். ஸோ இந்த 2 தரையிலையுமே நம்ம நீளத்தை வந்து கொட்டிட்டோம். இப்போ 2லயுமே கரையாயிருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா கடையில வாங்கக்கூடிய ப்ராடக்ட். இதை நம்ம ஒரு பாட்டில கலந்துக்கிறோம். இது வந்து நம்ம வெஸ்டீஜ் கம்பெனியோட ப்ராடக்ட், அல்ட்ரா ஸ்வாப்னு சொல்லுவாங்க, 1/2 லிட்டர் பாட்டில். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நான் ஸ்பூன்ல கலக்கல, விரல்லையே கலக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் கலக்கும் போதே உங்களுக்கு தெரியும், கலர் மாறிட்டே இருக்கும். இந்த கரைகளை பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணுது நம்ம ப்ராடக்ட்.
இதையும் நம்ம எவ்வளோ நேரம் நம்ம கலக்கிறனாலும் அது அப்படியே தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு நல்லாவே கண் முன்னாடியே தெரியும் இந்த ப்ராடக்ட் மூலியமாக எந்த ஒரு கரையுமே நம்ம சுத்தம் ஆகலை. இதையும் நம்ம பணம் கொடுத்து தான் வாங்குகிறோம். இந்த ப்ராடக்டை நம்ம கைவிட்டே கலக்கிறோம், நமக்கு எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வரல. இந்த ப்ராடக்ட்லேயே போட்டிருப்பாங்க கிரானைட், மார்பிள் எல்லா தரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த நார்மலாக பார்த்தீங்கன்னா கிரானைட், மார்பிள்க்கெல்லாம் நம்ம வெறும் தண்ணி ஊற்றி தான் துடைப்பாங்க. பட் நம்ம ப்ராடக்டை ஊற்றி நம்மளால் துடைக்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க. நம்ம சுற்றுப்புறத்துக்கு எந்த ஒரு தீமையும் வராது, நம்ம கைக்கும் எந்த ஸ்கின் அலர்ஜியும் வராது. மேபி அதர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு கையில் எரிச்சல் இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம். பட் இதில் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. ஸோ இது நம்ம ஒரு பக்கெட் தண்ணிக்கு நம்ம அரை மூடி ஊற்றினா போதும், நம்ம வீடு ஃபுல்லாகவே சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணிக்க முடியும். அடுத்தது நம்ம வீடு க்ளீன் பண்ணுறது ரெகுலராக பண்ணுற மாதிரி பாத்திரம் க்ளீன் பண்ணுறது நம்ம ரெகுலராக பண்ணுவோம். நம்ம என்னதான் க்ளீன் பண்ணாலும் ஒரு சில பாத்திரங்களில் இந்த மாதிரி பிடிக்கிற கரையை நம்மளால் க்ளீன் பண்ணவே முடியாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சோப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் வெஸ்டீஜ் கம்பெனியினுடைய அல்ட்ரா ஸ்க்ரப் பாத்திரம் க்ளீன் பண்ணுற டிஷ்வாஷ். இது வந்து நம்ம ஒரு 90 நாளைக்கு பயன்படுத்த முடியும். இப்போ இதில் ஒரு டம்ளர் தண்ணி இருக்குது அப்படின்னா இதில் ஒரு 5 ml ஒரு ட்ராப்பாக எடுத்துக்கிட்டோம்னாவே போதும். இந்த மாதிரி ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரஃபாக இருக்கிற பகுதி நம்ம பாத்திரத்தை தேய்க்கிறதுக்கு வச்சுக்கலாம். இது நம்ம கையை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கும். இப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்னா நம்ம தண்ணியில் கலந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு பாத்திரத்து கலவை மட்டும் நான் இப்போ நான் எடுத்துக்க போகிறேன். ஒரு டிராப் எடுத்திருக்கோம். நம்ம தண்ணிக்குள்ள நார்மலா இப்படி பண்ணும்போது நிறைய நுரை வரும். இந்த நுரைய ஒரு பாத்திரத்துல ஊத்தி வச்சு அந்த நுரைய தொட்டு தான் நம்ம எல்லா பாத்திரமுமே க்ளீன் பண்ணிக்க போறோம். இந்த ஒரு பாத்திரத்துக்குங்கிறதுனால நம்ம இதுக்குள்ளேயே வச்சு நம்ம க்ளீன் பண்ண போறோம். இந்த கருப்பா இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுக்கிறோம். இது ஏற்கனவே க்ளீன் பண்ண பாத்திரம் தான். க்ளீன் பண்ண பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நம்ம நார்மலாக க்ளீன் பண்ண பாத்திரத்தில் தான் இவ்வளோ அழுக்கு இருக்குது. இப்போ இதை ஊற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம கழுவிட்டோம். ஏற்கனவே இருந்த கரைகள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுத்துருக்குன்னு பாருங்கள். திரும்ப நம்ம ஒரு 2-3 முறை க்ளீன் பண்ணும்போது இது புது பாத்திரம் மாதிரியே ஆயிரும். பாத்திரம் வந்து கீறல் விழுகாது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறோம். இது யூஸ் பண்ணும்போது பாத்திரம் டேமேஜ் ஆகாது. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம பாத்திரம் நல்லா இருக்கும், கைகளும் நல்லா இருக்கும். இதில் இருக்கிற நுரைகள்லாம் பார்த்தீங்கன்னா பாத்திரங்களெல்லாம் வெள்ளை வெள்ளையே படியாது, அங்கங்கே தங்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம துணி துவைக்கிறது நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். இந்த காலரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியும். நம்ம நார்மலாக துணி துவைக்கும் போது சட்டையினுடைய காலர் அழுக்கு எடுக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த சட்டையில் காலரில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக சோப்பு தூள் இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம். நம்ம கம்பெனியில் அல்ட்ரா வாஷ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இது 1/2 லிட்டர் பாட்டில். நம்ம ஒரு பக்கெட் துணி துவைக்கிறோம் அப்படின்னா இதில் ஒரு 3/4 மூடி ஊற்றினாவே போதுமானது. மிஷினில் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மூடி ஊற்றணும். சரி, இந்த அழுக்கு எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்கள். நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காலரை நனைச்சிட்டு நம்ம மூடியில் எடுத்து வச்சுக்கணும். ப்ராடக்டை மூடியில் எடுத்து வச்சுக்கிட்டு அதை தொட்டு தான் நம்ம இந்த இதில் காலரில் தேய்க்க போகிறோம். நான் இங்கே இதில் ஓட்டை போட்டிருக்கிறதுனால நான் இப்படியே தேய்க்கிறேன். இந்த காலரில் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோதான். இது மாதிரி நம்ம ப்ரீ ஒர்க் பண்ண போகிறோம். ஏற்கனவே இதில் எவ்வளோ அழுக்கு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம நனைச்சி தேய்க்கும் போதே அழுக்கு போயிடுச்சு. மீதி இருக்கிற லிக்விடை நம்ம தண்ணிக்குள்ளே ஊற்றி எல்லா துணியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு திரும்ப இதே மாதிரி சும்மா தேய்ச்சி கும்மி அலசி போட்டால் போதும். திரும்ப நீங்கள் சோப்புலாம் போடணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம நார்மலாக ஒரு முறை துவைக்கிறதுக்கு சோப்பு, நீலம், கம்ஃபர்ட் இது மாதிரி யூஸ் பண்ணுவோம். குறைந்தது 25 ரூபா நம்ம செலவு பண்ணுவோம். சோப்பு தூள் 10 ரூபா, சோப்பு 15 ரூபா போட்டால் கூட 25 ரூபா செலவாகும். இந்த லிக்விட் யூஸ் பண்ணும்போது 50 முறை நீங்கள் இதை வச்சு துணி துவைக்க முடியும். ஒரு முறை துவைக்கிறதுக்கு ஆகிற செலவு 7 ரூபாய் 50 பைசா தான்.
அது மட்டும் இல்லாம இதுல நீங்க துணி துவைக்கும் போது துணி புதுசு மாதிரி ஆயிரும், கலர் வந்து போகாது, நம்ம கைக்கும் எரிச்சல் வராது. துணியும் பாதுகாப்பா இருக்கும், நம்ம கைகளும் பாதுகாப்பா இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்றது மூலியமா நம்ம ஆரோக்கியமாவும் இருக்கலாம், விலையும் ரொம்ப கம்மியாகவும் நமக்கு கிடைக்குது. ஸோ நம்ம கம்பெனியில லிக்யூடு மட்டும் கிடையாது, சோப் பவுடரும் இருக்கு. ஸோ அல்ட்ரா மேட்டிக்னு சொல்லுவோம், இது 1/2 கிலோ பேக்கெட்டு. இதுவுமே நம்ம கொஞ்சமா எடுத்து நம்ம யூஸ் பண்ணாவே போதுமானது. இப்போ பெட்ஷீட் எல்லாம் துவைக்கிறோம் அப்படின்னா ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சாவே போதும், எல்லா அழுக்கும் போயிடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கும்மி அலசி போட்டாவே போதுமானது. நம்ம கைகளும் எரியாது, துணியும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 2 விதமான பிளேவர்ல நமக்கு கிடைக்குது, லிக்யூடாவும் கிடைக்குது, சோப் பவுடராகவும் நம்ம கம்பெனியில் நமக்கு கிடைக்குது. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம டாய்லெட் கிளீனர் யூஸ் பண்ணுவோம். டாய்லெட் கிளீன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா ஆசிட் தன்மை அதிகமான உள்ள பொருளை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல ஆசிட் நெடி வந்து அவ்வளவா வராது. நீங்க பேசின் எல்லாமே கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிக்க முடியும். வாரத்துக்கு ஒரு முறை கிளீன் பண்ணா போதும், அந்த பேசின்ல இருக்கிற அழுக்கு கரை இதெல்லாமே கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிரும். கிருமிகள் நமக்கு முழுமையா இருக்காது. ஸோ டாய்லெட்டை நம்ம கிளீனா வச்சுக்கிட்டாவே நம்ம நிறைய நோய்களை வந்து நம்ம தவிர்க்க முடியும். ஸோ இந்த டாய்லெட் கிளீனரும் நம்ம கம்பெனில அவைலபிளா இருக்கு. அடுத்தது நம்ம வீட்டுல எல்லாருடைய வீட்லயும் தவிர்க்க முடியாத ஒரு உணவுப் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சமையல் எண்ணெய். சமையல் எண்ணெய சரியான எண்ணெயா பயன்படுத்தினாலே நம்ம 60% நோய்களை தவிர்க்க முடியும்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே எல்லா விதமான எண்ணெயும் நம்ம பயன்படுத்தி பார்த்துட்டோம். ஒவ்வொரு எண்ணெயிலையும் திருப்தியாகாத நிலையில எல்லாரும் எங்க வந்து நிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா செக்கு எண்ணெய் தான் ரொம்ப சிறந்த எண்ணெய்ன்னு சொல்றாங்க. செக்கு எண்ணெய் ரொம்ப நல்ல எண்ணெய் தான், இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. பட் அதுல நல்ல கொழுப்பும் இருக்கும், கெட்ட கொழுப்பும் இருக்கும். அப்ப நம்ம நல்ல கொழுப்பு உடம்ப எடுத்துக்கும் போது நமக்கு நல்லதா இருக்கும். கெட்ட கொழுப்பு உடம்புலயே தங்கிடுச்சு அப்படின்னா நமக்கு பாத்தீங்கன்னா நிறைய விதமான நோய்கள், இன்னைக்கு இதய சம்பந்தமான நோய்கள் வரக்கு எண்ணெய் தான் முழுமையான காரணம். ஏன் வந்து கெட்ட கொழுப்பு தங்குதுன்னா இன்னைக்கு உடல் உழைப்பு அப்படிங்கிறது ரொம்பவே பாத்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. கெட்ட கொழுப்புகள் வெளிவருவதற்கான சாத்தியமே கிடையாது. இந்த எண்ணெய் பாத்தீங்க அப்படின்னா ரைஸ் பிரான் ஆயில்னு சொல்லுவாங்க. உலக சுகாதார நிறுவனம் இந்த எண்ணெய்க்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. மற்ற எண்ணெயினுடைய கொதிநிலையை விட இந்த எண்ணெயை 253 டிகிரி நம்ம கொதிக்க வச்சா கூட இந்த எண்ணெயினுடைய தன்மை மாறாது. சோ இந்த எண்ணெயை பயன்படுத்தும் போது நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த எண்ணெயில ஒரைசனால் இருக்கிறதுனால நம்ம உடம்புல கெட்ட கொழுப்புகளை தங்க விடாது. நம்ம சமையல் அறையில பாத்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கு பிடிக்கும், எண்ணெய் போறதுல எல்லாம் அந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு பிடிக்காது. நம்ம ஒரு பூரி சுடுறோம், சப்பாத்தி சுடுறோம், பலகாரம் சுடுறோம் அப்படின்னா அதுல எண்ணெய் ஒட்டாது. இப்ப நம்ம அசைவம் சாப்பிடுறோம் அப்படின்னா மீன் இந்த மாதிரி எல்லாம் பொரிப்போம், அந்த எண்ணெயை திரும்ப பயன்படுத்த முடியாம இருக்கும். இப்ப இந்த எண்ணெயினுடைய கொதிநிலை அதிகங்கிறதுனால இந்த எண்ணெய் பாத்தீங்கன்னா நம்ம திரும்பவும் பயன்படுத்தினாலும் நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. இந்த எண்ணெய் பாத்தீங்கன்னா 2 லிட்டர் பாட்டில்ல நம்ம கம்பெனில கொடுக்குறாங்க. அடுத்ததா ஹேர் கேர். நம்மளுடைய தலைமுடியை வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும், இளநரை வரக்கூடாது, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பொடுகு கூடாது அப்படின்னு நம்ம நிறைய பேர் விரும்புவோம். நம்ம கம்பெனில ஹேர் கேர்னே நம்ம தனியா ப்ராடக்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஷாம்பூல ஒரு 3 வகையான ஷாம்பு கொடுத்திருக்காங்க. இந்த கிரீன் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது நம்ம தலையில பொடுகு, எண்ணெய் பசை இந்த மாதிரி அதிகமா இருக்கு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து இந்த எல்லோ ஷாம்பு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம முடியெல்லாம் நுனியெல்லாம் வெடிச்சு இருக்கும், ரொம்ப ட்ரையா வறண்டு போன கூந்தலா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த எல்லோ ஷாம்பு யூஸ் பண்ணலாம். அடுத்தது நார்மலா இருக்கு, எனக்கு முடியல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த பிங்க் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். ஸோ பொடுகு இந்த மாதிரி இருக்குன்னா இந்த கிரீன் ஷாம்பு, முடி வெடிச்சு போய் வறண்டு இருக்குன்னா இந்த எல்லோ ஷாம்பு போடலாம். நார்மல் ஹேருக்கு நம்ம இந்த பிங்க் ஷாம்பு போடலாம். எந்த ஒரு ஷாம்பு பயன்படுத்தினாலுமே நம்ம கண்டிஷனர் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். இந்த கண்டிஷனர் தான் பாத்தீங்கன்னா நம்ம முடிக்கு மென்மையை கொடுக்கும், ரொம்ப முடியை வந்து பாத்தீங்கன்னா சில்க் அண்ட் ஷைனிங்கா வச்சுக்கும், முடி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஸோ நம்ம ஷாம்பு போட்டுட்டு நம்ம தலையில படாம வெறும் முடிக்கு மட்டும் நம்ம வந்து இந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா முடி வந்து சூப்பரா நல்லா சில்க் அண்ட் ஷைனியா இருக்கும். இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பொடுகு இருக்கும் தலையில, பொடுகு இம்மீடியட்டா குறையணும் அப்படின்னா இந்த ஹேர் ஸ்பா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் ஸ்பா யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும்னா நம்ம ஷாம்பு போட்டு தலையை நல்லா கழுவிட்டு நம்மளுடைய தலை மண்டை ஓட்டுக்கும் முடிக்கும் ஃபுல்லாவே நல்லா மசாஜ் பண்ற மாதிரி இந்த ஹேர் ஸ்பாவை நல்லா தேய்ச்சிட்டு சுடுதண்ணியில டவல் துண்டை நினைச்சு நம்ம தலையில கட்டிக்கணும். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப வெறும் தண்ணியில நம்ம தலையை அலாசிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தலையில் இருக்கிற பொடுகு வந்து உடனடியா குறையறதுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கும். ஸோ இந்த ஹேர் கேர் ப்ராடக்ட்ல ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில் எதுக்காக அப்படின்னா இது டீ ட்ரீ ஆயில்ல இருந்து எடுத்திருக்காங்க. இளநரை வராது, முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஒரு 2-3 நாள்லயே உங்களுக்கு ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணும். முடி நல்லா அடர்த்தியா வளரும், முடி நல்லா திக்கா இருக்கும், முடி அதிகமா உடஞ்சு போகாது, முடியினுடைய வளர்ச்சி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
ஸோ ஹேர் கேரை பொறுத்த வரைக்கும் 3 வகையான ஷாம்பு, ஒரு ஹேர் ஆயில், ஒரு ஹேர் கண்டிஷனர், ஒரு ஹேர் ஸ்பா கொடுத்துருக்காங்க நம்ம கம்பெனியில். அடுத்து நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா டால்கம் பவுடர், பாடி கேர் ப்ராடக்ட்ல டால்கம் பவுடர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தினமுமே பார்த்தீங்கன்னா டால்கம் பவுடர் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் 2 கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த 1 கிளாஸ் வாட்டர்ல பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கடையில் வாங்குற எக்ஸ் பிராண்ட் பவுடர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது இதில் கொட்ட போகிறோம். இதை நல்லா கலக்கலாம். இதில் வந்து நம்ம இந்த எக்ஸ் பிராண்ட் கலந்துருக்கிறோம். இப்போ நம்ம வெஸ்டீஜோட பவுடரை வந்து நம்ம இந்த டப்பாவில் கலக்க போகிறோம். ஸோ இது கலக்கும் போதே பாருங்கள், ஈஸியாக தண்ணியில் கரையிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா தண்ணியில் முழுமையாக கரையாது, மேலே இந்த மாதிரி தான் மிதங்கும். இதே மாதிரி தான் நம்ம உடம்புல படக்கூடிய தோல்லையுமே இது ஸ்கின் மேலே அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கும். அப்போ வேர்வை துளிகள் வெளியில் வராது, நமக்கு வேர்க்குரு அதிகமாக இருக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். பட் இந்த பவுடர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்குள்ள, நம்ம தோலுக்குள்ள முழுமையாக அப்சர்வ் ஆகும். வேர்க்குருவெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக குறையும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு பாத வெடிப்பு, ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க இந்த பவுடர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஸ்கின் அலர்ஜி அவங்களுக்கு படிப்படியாக குறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ விலையும் கம்மி, குவாலிட்டி அதிகமாக இருக்கும். அடுத்தது நம்ம கம்பெனியில் வெஸ்டீஜ்ல பாடி கேர் ப்ராடக்ட்ல நிறைய விதமான பர்ஃப்யூம் இருக்கு. இது ஒரு சிலது மட்டும் தான் நான் உங்களுக்கு விசிபிள் வச்சிருக்கேன். ஸோ இது பாத்தீங்கன்னா பர்ஃப்யூம், இது டியோட்ரண்ட், நம்ம உடம்புல ஸ்ப்ரே பண்ணலாம், இது நம்ம ட்ரெஸ்ல ஸ்ப்ரே பண்ணலாம். அடுத்தது இந்த பேக்கெட் பர்ஃப்யூம் ஒரு பாத்தீங்கன்னா நிறைய ஃபிளேவர்ல இருக்கு. இங்க நான் உங்களுக்கு ஒரு 3 ஃபிளேவர்ல வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பாடி கேர் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனில ஒரு 9 வகையான பர்ஃப்யூம் ஐட்டம் வச்சிருக்காங்க நம்ம கம்பெனில. சோப்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில சோப் வந்து ஒரு முக்கியமான விஷயம். நம்ம தினமும் குளிச்சுதான் ஆகணும். குளிக்கிறதுக்கு தேவையான சோப்பு வந்து நம்ம எங்கேயாவது ஒரு பக்கம் வாங்கிட்டு தான் இருக்கோம். இந்த கிரீன் கலர் சோப்ல பாத்தீங்கன்னா வேம்பு, துளசி, புதினா கலந்துருக்கு. இதுல 76% TFM இருக்கு. கிரேடு 1 சோப்பு. ஸோ இந்த சோப்பை பயன்படுத்துறது மூலியமா நம்ம ஸ்கின்ல இருக்கிற முகப்பரு, இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும் இந்த சோப்லயே சரியாகும். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு கிரீமி பார்னு சொல்லி ஒரு சோப் கொடுத்துருக்காங்க. இந்த சோப் நம்ம யூஸ் பண்ணும்போது இதுல வந்து ஷியா வெண்ணெய், பசு நெய் இதெல்லாம் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஸோ ஸ்கின்ல இருக்கிற அந்த ஒரு மாதிரி வறண்ட மாதிரி இருக்கிற ஸ்கின் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா மாய்ஸ்சரைசரா இருக்கும், ஷைனிங்கா இருக்கும். அடுத்து இந்த சோப் பாத்தீங்கன்னா தேனு, குங்குமப்பூ, ஆலிவ் ஆயில் கலந்துருக்காங்க. பிறந்த குழந்தை கூட யூஸ் பண்ணலாம். மங்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்தா இந்த சோப்ல சரியாகும். அடுத்து இது பாத்தீங்கன்னா இந்த சோப்பு ஸ்பெஷலி ஃபார் ஜென்ஸ். ஸோ ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா தோல் கொஞ்சம் அவங்களுக்கு திக்கா இருக்கும். இந்த ட்ரூமேன் அப்படிங்கிற ஸ்பெஷல் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஜென்ஸ்க்காகவே. இந்த 125 கிராம் வெயிட் இருக்கும். வேர்வை ஸ்மெல் வராது. இந்த காலர்ல பாத்தீங்கன்னா அழுக்கு அதிகமா தங்காது. இந்த சோப் போட்டு குளிச்சாங்க அப்படின்னா வேர்வை ஸ்மெல் அடிக்காது. அப்படிங்கும்போது நம்ம வெளியில போயிட்டு ரொம்ப டயர்டா வரோம் அப்படின்னா கூட குளிச்ச உடனே நம்ம ரெஃப்ரெஷ் ஆக முடியும். ஸோ 4 விதமான சோப்பு 4 விதமான விலையில இருக்கு. நமக்கு எது தேவையோ அதை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்ததான் நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு டீ குடிக்காதவங்க யாருமே கிடையாது. தூங்கி எழுந்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம டீ குடிக்கிறதா நிறைய பேர் விரும்புவோம். அப்ப இந்த டீ அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒண்ணா ஆயிடுச்சு. அந்த டீயை நம்ம ஆரோக்கியமானதா குடிக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற எல்லா டீ தூளுமே பாத்தீங்கன்னா டஸ்ட் டீன்னு அந்த பேக்லயே போட்டிருப்பாங்க. டஸ்ட் டீனா குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3வது 4வது குவாலிட்டி அந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் டீ, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ. ஸோ இந்த டீனுடைய இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த டீ தூள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும். இந்த மாதிரி காமிக்கிறதுக்காக டப்பால கொட்டி வச்சிருக்கேன். ஸோ இந்த டீ தூள் பாத்தீங்கன்னா டீ லீஃபையே பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வர டீயா வச்சு டீ வந்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா எசன்ஸ் இறங்கினதுக்கு அப்புறம் பால் கலந்துக்கலாம். ஸோ இது நீங்க டைம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா மிக்சியில பவுடர் பண்ணி கூட வச்சுக்கலாம். அடுத்தது ஜெட்டா பிரீமியம் ஸ்பைஸ் டீல 8 விதமான மூலிகைகள் கலந்து நம்ம குடிக்கக்கூடிய டீ வழியாவே நம்ம உடல்ல ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தணும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும் அப்படிங்கறக்காக நம்ம கம்பெனி 8 விதமான மூலிகைகளோட கொடுத்துருக்காங்க. நம்ம டீல என்னென்ன மூலிகைகள் கலந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா அஸ்வகந்தா, அதிமதுரம், துளசி, மிளகு, பட்டை, உலர் திராட்சை, மஞ்சள், இஞ்சி, இது மாதிரி 8 விதமான மூலிகைகள் கலந்த டீ தான் பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி ஸ்பெஷலா கொடுக்குறாங்க. அடுத்தது பிரீமியம் காஃபி நமக்கு கொடுக்குறாங்க. ரொபாஸ்டா அப்படிங்கிற காஃபி பீன்ல இருந்து நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ காஃபியை பொறுத்த வரைக்குமே சூப்பரா இருக்கும். சிக்கரி இல்லாத காஃபிங்கிறனால நம்மளுடைய உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு பாத வெடிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. ஸோ பாத வெடிப்பை சரி பண்றதுக்கு ஃபுட் கிரீம் கொடுத்துருக்காங்க நம்ம கம்பெனில. நம்ம ரெகுலரா எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பாதத்தை சுத்தம் பண்ணிட்டு பாதம் ஃபுல்லாவே நம்ம இந்த கிரீம் அப்ளை பண்ணணும். வெடிப்பு இருக்கிற இடத்துல மட்டும் போடக்கூடாது. பாதம் ஃபுல்லாவே அப்ளை பண்றோம் அப்படின்னா அந்த வெடிப்பு நமக்கு படிப்படியா குறைஞ்சிரும். ஒரு 15 நாள்லயே நல்ல ரிசல்ட் இருக்கும்.
நமக்கு முழுமையா நல்ல பெஸ்டா அதை ட்ரீட்மெண்ட் பேஸ்ல பயன்படுத்தணும்னு நினைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சுடுதண்ணியில உப்புக்கள், மஞ்சத்தூள், கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு அந்த தண்ணியில 5 நிமிஷம் நம்ம காலை ஊற வச்சோம் அப்படின்னா நம்ம காலில் இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தமா போயிடும். அதுக்கப்புறம் கிரீம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா திரும்ப வெடிப்பு வராம இருக்கும். அடுத்து இது பாத்தீங்கன்னா பெயின் ரிலீஃப். இன்னைக்கு மூவ், அயோடெக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த கிரீம் எல்லாம் போடும்போது நமக்கு எரிச்சல் அதிகமா இருக்கும். இந்த வெஸ்கேர்ங்கிற கிரீம் பாத்தீங்கன்னா முழங்கால் வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி இடத்துல நம்ம அப்ளை பண்ணலாம். இது கூலிங்கா இருக்கும், வலி 5 நிமிஷத்துல குறைக்கும் நமக்கு. ஸோ இன்னைக்கு ஹேண்ட் வாஷ் பாத்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஹேண்ட் வாஷை பத்தி தெரிஞ்சவங்களும் யூஸ் பண்றோம், தெரியாதவங்களும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஹேண்ட் வாஷ்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலோவேரா நீம், அதாவது கத்தாழையும் வேம்பும் தேங்காய் எண்ணெயோட இது கலந்துருக்காங்க. இதை நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணும்போது மற்ற ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய நுர வந்துட்டே இருக்கும். இதுல அந்த மாதிரி வராது. அடுத்தது ஹேண்ட் வாஷ்ல கை கழுவிட்டு நம்ம மூக்கு கிட்ட கொண்டு போனோம்னாவே அந்த ஸ்மெல் ரொம்ப நெடியா இருக்கும். இது அந்த மாதிரி இருக்காது. நம்ம கைகளையும் முழுமையா சுத்தமா வச்சுக்கும், நிறைய இந்த வளவளப்பு தன்மை இல்லாம இருக்கும். ஸோ ஹேண்ட் வாஷ் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லார் வீட்லயுமே அத்தியாவசியமான பொருள். அந்த ப்ராடக்ட்டும் நம்ம கம்பெனில கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம கம்பெனில ஓரல் கேர் ப்ராடக்ட். இன்னைக்கு பல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நார்மலா ஒருத்தருக்கு ஒரு சொத்த பல் வந்துருச்சு அப்படின்னாவே அதை சரி பண்றதுக்கு குறைஞ்சது ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய்க்கு மேல செலவாகுது. பல்ல முழுமையா எடுத்துட்டு வேற பல் வைக்கணும்னா 30,000 ரூபாய் செலவாகுது. ஸோ பல் அப்படிங்கிறது நம்ம பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ நமக்கு ஒரு 3 விதமான பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. மற்ற பேஸ்ட்டுக்கும் நம்ம பேஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா எல்லா பேஸ்ட்லயும் நிக்கோட்டின் கலந்துருப்பாங்க, நம்ம பேஸ்ட்ல நிக்கோட்டின் கிடையாது. அதே மாதிரி மற்ற இதுல எல்லாம் பிரஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம நாக்கினுடைய சுவைத்தன்மை அறியறதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆகும். அந்த உமிழ்நீர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். பட் நம்ம இந்த பேஸ்ட்ல பிரஷ் பண்ண உடனே நீங்க காஃபி, டீ, தண்ணி எதை நீங்க ருசி பாத்தீங்கன்னாலும் அதனுடைய ஒரிஜினல் டேஸ்ட் உங்களால ஃபீல் பண்ண முடியும். இந்த பேஸ்ட் பாத்தீங்கன்னா டென்டாஷ்யூர் பேஸ்ட். ஸோ இது நார்மல் பேஸ்ட், 100 கிராம் பேஸ்ட். இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா சொத்தப்பல் வலி இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு இம்மீடியட்டா குறையும். பல்வலி இருக்குதுன்னா அந்த இடத்துல இந்த பேஸ்ட் கொஞ்சமா வச்சோமா போதும், பல்வலி உடனடியா குறையும். அடுத்தது ஒயிட்டனிங் பேஸ்ட். பேர்லயே இருக்கு ஒயிட்டனிங் சொல்லி. ஸோ பல்ல கரையெல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது அந்த கரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு முழுமையா கரையை எடுத்துரும். ஸோ இது வந்து கிளிட்டரிங்காக நம்ம யூஸ் பண்ணலாம், பல்லுடைய வெண்மை தன்மைக்காக. இது வந்து ட்ரீட்மெண்ட் பேஸ்ட், கேனோ பேஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர்களுக்கு ஈர்கள்ல பாத்தீங்கன்னா அந்த வேர்ல ரத்தம் கசியும், ப்ரெஷ் பண்ணாவே பிளட்டா வரும். இந்த மாதிரி ஈறுகள் வீக்கா இருக்கு அப்படின்னா இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு சிவப்பு காளான்ல இருந்து பண்ணியிருக்காங்க. மூலிகை குணம் வாய்ந்த இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம ஈறுகள் பிரச்சனை இல்லாம நல்லா நெருக்கமா நம்ம ஈறுகள் வந்து பாத்தீங்கன்னா பல்ல நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கும். ஸோ இந்த பேஸ்ட் 3 வகையான பேஸ்ட் இருக்கு. பிரஷ் பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ். இது வந்து வெர்ஜினல் பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து நார்மலா பிளாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா மற்ற பிரஷ் எல்லாம் ஸ்ரெஞ்சை அரைச்சு, ஸ்ரெஞ்சுனா தெரியும், ஊசி போடுற இன்ஜெக்ஷன் ஸ்ரெஞ்சு, அதெல்லாம் அரைச்சுதான் பாத்தீங்கன்னா நமக்கு பிரஷ் கிரியேட் பண்ணுவாங்க. பட் இது நார்மல் வெர்ஜினல் பிளாஸ்டிக்ல கிரியேட் பண்றது. இந்த பிரஷினுடைய நுனிகள் பாத்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டா பால் மாதிரி இருக்கும். ஸோ இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம வேகமா பல்லு விளக்குனாலும் காயம் பண்ணாது. மற்ற பிரஷ்ல எல்லாம் இது வந்து நமக்கு கூர்மையா இருக்கும், காயம் பண்ணும். இது அப்படி பண்ணாது. இந்த சைட்ல இருக்க ரப்பர் வந்து நம்ம வேர்களுக்கு மசாஜ் கொடுக்கும். பேக்ல டங் கிளீனர் இருக்கு. ஸோ நாக்கு நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். இந்த 3 வகையான வேலையை நம்ம இந்த பிரஷ்ல வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ நல்ல பிளெக்சிபிலிட்டியா இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட நம்ம இந்த பிரஷ்ஷை வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண முடியும். அடுத்தது மவுத் வாஷ் வந்து இன்னைக்கு நிறைய பேர் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கம்பெனில மவுத் வாஷும் கொடுத்துருக்காங்க. இதுல புதினா பிளேவர் இருக்கிறனால பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாயில வந்து நிறைய பேருக்கு, ஒரு சில பேருக்குலாம் பேட் ஸ்மெல் ரொம்ப அதிகமா இருக்கும். அதை நல்லாவே கண்ட்ரோல் பண்றதுக்கு மவுத் வாஷ் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா வீட்லயுமே பெண் குழந்தைகள் இருக்காங்க, லேடிஸ் இருக்காங்க, ஸ்கூல் போற பொண்ணுங்க, காலேஜ் போற பொண்ணுங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தவிர்க்க முடியாத விஷயம் பாத்தீங்கன்னா மென்சஸ் பீரியட். ஸோ இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு தான் இருக்கும். இந்த இடத்துல நம்ம எதை வந்து நம்ம பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூட்ரஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராம இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு குழந்தை இல்லாம போறதுக்கு, கர்ப்பப்பையில நீர்க்கட்டிகள் உருவாகுது அப்படின்னா அவங்க யூஸ் பண்ற இந்த பேட்ஸ் தான் காரணம். நார்மலா வெளியில யூஸ் பண்ணக்கூடிய இந்த பேடுக்கும் நம்ம பேடுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்மள டியூ கார்டன் அப்படிங்கிற நேம்ல கொடுத்துருக்காங்க லேடிஸ்க்காகவே ஸ்பெஷலா. இதுல பகல்ல யூஸ் பண்ணக்கூடிய 6 பேட் இருக்கும், நைட்ல யூஸ் பண்றதுக்கு ஒரு 4 பேட் இருக்கும். ஸோ டோட்டலா 10 பேட் இருக்கும். இது முழுக்க காட்டன்ல செஞ்சது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு பேட் ஸ்மெல் வராது. ரொம்ப நேரம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்ப காலேஜ் எல்லாம் போறாங்க, ஸ்கூல் போறாங்கன்னா குழந்தைங்க வந்து அடிக்கடி பாத்ரூம் போக முடியாது. ஸோ அந்த இடத்துல ஓவர் இது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேடை யூஸ் பண்ணும்போது நம்ம அதுல இருந்து தவிர்த்துக்கலாம். இன்ஃபெக்ஷன்ஸ்
பிம்பிள்ஸை முழுமையாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த பேட் யூஸ் பண்ணும்போது. ஸோ 10 பேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜில் இருக்குது. ஸோ நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும் இதன் மூலிமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸை வந்து அழகா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அக்கறை இருக்கும். ஏன்னா ஒருத்தருடைய முகத்தை பார்த்து தான் பார்த்தீங்கன்னா அடுத்த பெஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து உருவாகும். முகத்தை வந்து ஒரு கருவளையம், முகப்பரு இந்த மாதிரி இல்லாமல் இருக்கணுங்கிறது எல்லாருமே விரும்புவோம். நார்மலாக நம்ம எல்லாருமே முகத்துக்கு சோப் போட்டு தான் கழுவுவோம். சோப் போட்டு கழுவ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய மாய்ச்சரைசர், ஈரத்தன்மை முழுமையா போயிடும். ஸோ முகத்துக்கு சோப் போடவே கூடாது. முகத்துக்கு மட்டும் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம கம்பெனியில நம்ம நீம் இருக்கு, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கேரட் இருக்கு, இதெல்லாம் கலந்த ஒரு ஃபேஸ் வாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது முகத்துல இருக்கக்கூடிய எண்ணெய், பசை, அழுக்கு இதெல்லாமே கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிடும். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஒரு டிராப் எடுத்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம் அப்படின்னா முகத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் கம்ப்ளீட்டா போயிடும். அடுத்தது நம்ம முகத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆலோவேரா குக்கும்பர் ஜெல் போடணும். ஸோ இது எல்லாமே கத்தாழை, வெள்ளரிக்காயில செஞ்சது. ரொம்ப நல்லா ஸ்மெல் நல்லா இருக்கும். கொஞ்சமா எடுத்து நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டா க்ளோவா ஆயிடும். ஸோ இது ரெண்டுமே நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். அடுத்து முகத்துக்கு ஏதாவது ஒரு கிரீம் போடுவோம், அதுக்கு பதிலாக இந்த கிரீம் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பிபி கிரீம், மல்டி பர்பஸ். நம்ம எவ்வளோ வெயில்ல போனாலும் முகம் கருக்காது, கருவளையம் வராது, முகப்பரு, கரும்புள்ளி இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த பிபி கிரீம் யூஸ் பண்ணும்போது சரியாயிரும். பிபி கிரீம் மட்டும் நம்ம அப்ளை பண்ணிட்டு உடனே வெயில்ல போகக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் கழிச்சுதான் நம்ம வெயில்ல போகணும். ஸோ நம்ம குளிச்சுட்டு வந்து நம்ம குக்கும்பர் ஜெல் யூஸ் பண்ணி இதை கொஞ்சமா எடுத்தா போதும். ஒரு மிளகு சைஸ் எடுத்து முகத்துக்கு அப்ளை பண்ணா போதும். ஒரு நபர் மட்டும் யூஸ் பண்ணாவே 3 மாசத்துக்கு நம்ம இந்த கிரீம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு மிளகு இருக்கிற சைஸ் எடுத்தாவே போதுமானது. நமக்கு முகத்துல எந்த விதமான டாட்டோ, கருவளையமோ எதுவுமே இல்லாம தவிர்த்துக்க முடியும். ஸோ இது கண்ணை சுத்தியுமே நம்ம அப்ளை பண்ணலாம். அடுத்தது நம்ம ஏதாவது ஒரு பவுடர் நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணுவோம், அதுக்கு பதிலாக நம்ம இந்த காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது ஒரு 7 மணி நேரம் நம்ம ஃபேஸ் வந்து நம்ம எப்படி பவுடர் அடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா போறோமோ அதே ஃப்ரெஷ்னஸ் நமக்கு அப்படியே கொடுக்கும். ஸ்கின் நல்லா சுவாசிக்கும், முகம் வந்து நல்லா க்ளோவா ஷைனிங்கா இருக்கும். ஸோ நம்ம முகத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த 4 ப்ராடக்டையும் ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தாவே நம்மளுக்கு ஒரு 15 இருந்து 30 நாள்ல நல்லா வித்தியாசம் தெரியும். எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நம்ம ஒரு 45 நாள் யூஸ் பண்ணும்போது தான் அதனுடைய ரிசல்ட்டை நம்ம ஃபீல் பண்ண முடியும். அடுத்தது நம்ம காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்லா வெளியில சுத்திட்டு வரோம். வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம முகத்துல நிறைய டஸ்ட் தங்கியிருக்கும். அப்ப முகத்தை தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா கிளென்சர் அண்ட் டோனர், அதாவது முகத்தை வந்து கிளீன் பண்ணி டோன் பண்ணணும். பார்லர் போறவங்களுக்கு தெரியும், கிளென்சர் தனியா வச்சிருப்பாங்க, டோனர் தனியா வச்சிருப்பாங்க. நம்ம கம்பெனி ரெண்டும் சேர்ந்து ஒரே இதுல வச்சிருக்காங்க. ஸோ 250 ml இருக்கு. இதுல முகத்துல இருக்கிற 2 லேயர் வரைக்கும் இது உள்ள போய் உள்ள இருக்கிற எண்ணெய், பசை, அழுக்கு, கிருமிகள் அத்தனையும் கிளீன் பண்ணிரும். முகம் தெளிவா இருக்கும். இந்த மூக்கு பக்கத்துல கருப்பா பிளாக் டாட் மாதிரி வருது, கிரீனா வர்றது, இது மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமே நம்ம ஃபேஸ்ல இருக்காது. இதை ரெகுலரா நம்ம நைட்ல யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம முகம் வந்து பாத்தீங்கன்னா பளபளன்னு தெளிவா இருக்கும். ஸோ முகத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 5 ப்ராடக்ட் மட்டும் கிடையாது, நிறைய ப்ராடக்ட் வந்து ஸ்கின்னுக்கு நம்ம கம்பெனில கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்லாம் நம்ம ரெகுலரா யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டா க்ளோவா ஆயிரும். ஸோ ஜென்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு ஃபேஸ் வாஷ் மட்டும் யூஸ் பண்ணாவே அவங்க ஸ்கின் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஸ்பெஷலா ஜென்ஸுக்கு ஃபேஸ் வாஷ் பண்றதுக்காக ஸோ வெளியிலாம் போறாங்கன்னா இதை நம்ம பேக்ல வச்சு கொண்டு போய்க்கலாம். உடனடி ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும், ஃபேஸ்ல எந்த ஒரு அழுக்கும் தங்காது, பிரைட்டா இருக்கும். ஸோ நம்ம கம்பெனியில இது மட்டும் இல்லாம நிறைய ப்ராடக்ட் இருக்கு. ஸோ ஐலைனர் இருக்கு, அந்த காஜல், இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கு, மஸ்காரா இருக்கு, இது மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் நிறைய இருக்கு. இப்ப நான் சொன்ன ப்ராடக்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த ப்ராடக்ட் எல்லாம் எங்கேயோ ஒரு கடையில நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். இந்த ப்ராடக்ட்டை நம்ம வெஸ்டீஜ்ல வாங்குறதன் மூலியமா என்ன பலன் அப்படிங்கறத இப்ப நான் சொல்ல போறேன். ஸோ இப்ப நீங்க வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆதார் ப்ரூஃப், ஏதோ ஒரு ப்ரூஃபை கொடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க ஜாயின் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத முக்கியமான விஷயம். இங்க நீங்க மளிகை கடையில போய் பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருள்ல என்ன விலை போட்டிருக்கோ அந்த விலைக்கு தான் பொருள் கொடுப்பாங்க, ₹1 கூட குறைக்க மாட்டாங்க. பட் நீங்க வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இந்த பொருள் எல்லாமே பொருள்ல எம்ஆர்பி விலை போட்டிருப்பாங்க. எல்லா பொருளுமே 10 to 20% டிஸ்கவுண்ட்ல நீங்க எப்பவுமே வாங்கிக்க முடியும். இது மட்டும் இல்லாம
ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ். நீங்க ஒரு 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா கூட ஒரு 100 ரூபாய் ப்ராடக்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ரீயா கொடுப்பாங்க. அடுத்தது நீங்க பண்ற பர்ச்சேஸ்க்கு உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும். இது எப்படி வரும் அப்படின்னா, நம்ம கேஸ் எடுத்தா எப்படி மானியம் அக்கௌண்ட்டுக்கு வருதோ அந்த மாதிரி தோராயமா ஒரு 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினீங்கன்னா கூட உங்க அக்கௌண்ட்டுக்கு 30 ரூபாய் உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் கொடுப்பாங்க. முதல் விஷயம், இது எல்லாமே இந்தியன் கம்பெனி ப்ராடக்ட். ஒரு இந்தியால இருக்கிற பீப்புள் இந்தியன் கம்பெனி ப்ராடக்ட் யூஸ் பண்றதுனால அடையக்கூடிய பெனிஃபிட் தான் இதெல்லாம். நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு பிராண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அம்பாசிடரா இருந்துட்டு இருக்கோம். பிறந்ததுல இருந்து நம்மளுடைய வாழ்நாள் முழுமைக்கும் ஏதாவது ஒரு பிராண்ட் இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். அதை ஜஸ்ட் மாத்தி பார்த்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கும் பணமும் மிச்சம் ஆகும். இதை ஒரு வியாபார வாய்ப்பா பயன்படுத்தி இதை மத்தவங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா நமக்கு முதலீடு இல்லாம ஒரு வருமான வாய்ப்பும் கிடைக்கும். அதன் மூலியமா படிப்படியா நம்ம ஒரு பாசிவ் இன்கம், நிரந்தர வருமானத்துக்குள்ள போக முடியும். இது வந்து யார் வேணாலும் பண்ணலாம். எந்த டைம்ல வேணாலும் இந்த பிசினஸ் வாய்ப்பா பயன்படுத்தி பண்ணிக்க முடியும். இல்ல என்னால பிசினஸ் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா கூட நீங்க செல்ஃப் யூஸ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு 400 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் உங்களுக்கு குடும்பத்துக்கு மிச்சப்படுத்த முடியும். இது இல்லாம உங்களுக்கு வேற என்னெல்லாம் டவுட்டா இருக்கோ அதை நீங்க வந்து உங்களை ஜாயின் பண்ணவங்க கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.